தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லதும் கெட்டதும் அடுத்தவர்களால் வருவதில்லை. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் யாரு தான் காரணம்? நாம தான் காரணம். அப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாங்க, அவங்க நல்லா இருக்காங்கன்னு. அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, இந்த ஜென்மத்துல அவங்க தெரியாம தப்பு பண்ணலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஜென்மத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. அந்த புண்ணியத்தினுடைய பலன்தான் இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு நல்லதை கொடுத்துட்டு இருக்கே தவிர தப்பு பண்றதால நல்லதுன்னு அர்த்தம் இல்லை. ஊர்ல வழக்கத்துல சொல்லுவாங்க, யாருக்காவது ஏதாவது நல்லது நடந்தா ஏன் அவன் கொடுத்து வச்சவன் பான்னுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? யாருக்காவது ஒரு வீடு கட்டிட்டாரு, ஒரு பெரிய வீடு கட்டிட்டாங்க, ஒரு கார் வாங்கிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க கொடுத்து வச்சவங்க கொடுத்து வச்சவங்கன்னு. ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்றோம் கொடுத்து வச்சவங்கன்னு? கொடுத்து அப்படின்னால் என்ன அர்த்தம்? தானம் செய்து புண்ணியம் செய்து அந்த கொடுத்ததால் என்ன வரும்? நாம் ஒருத்தருக்கு நன்மை பண்ணால் அந்த நன்மையால் என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். அதைத்தான் கொடுத்து அந்த புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கிறது. அது இருக்கும்போது தான் இந்த ஜென்மத்துல என்ன நடக்கும்? நல்லதெல்லாம் நடக்கும். அதனால தான் யாருக்காவது நல்லது நடந்தா கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்றோம்.